ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க நகை அடகுக்கு செல்லாமல் இருக்க அடகு வைத்த நகைகளை கூட மீட்க வேண்டுமா? இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். அது என்ன மந்திரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் பணத்திற்கு அடுத்தபடியாக அவங்க வீட்டில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிற பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள், வைரங்கள், ரத்தினங்கள் போன்ற ஏதாவது ஒரு ஐஸ்வர்யம். இதில் அனைவரும் பொதுவாக வாங்க விரும்புகிறது தங்கம் மட்டும்தான். ஆனால் இந்த தங்கம் வாங்குறதுக்கு கூட ஸ்வர்ணலக்ஷ்மியோட அருள் இருந்தால் மட்டும்தான் அதை வாங்க முடியும். என்னதான் பணப்புழக்கம் அதிகமாக பண சம்பாத்தியங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஸ்வர்ண யோகம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தங்கம் சேரும். நாம் பயன்படுத்துகிற சில பொருட்களில் தோஷம் இருக்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயம்தான். ஆனால் தங்கத்தின் மீது கண்டிப்பாக தோஷம் இருக்கும். ஆனால் எப்படி தங்கத்தின் மீது தோஷம் வருகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் புதிதாக வாங்கி தங்க நகைகளில் இயல்பாகவே தோஷம் இருக்கும். அதையும் மீறி நீங்கள் அடுத்தவங்களிடம் நகைகளை கடனாக வாங்கி அணியும் போது அந்த நகையிலையும் அவங்களோட தோஷம் இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிற தங்க நகைகளை அணியாமல் பல நாட்களாக பூட்டி வைப்பதன் மூலமாக கூட தங்க நகையின் மீது தோஷம் ஏற்படும். இதோடு மட்டும் இல்லாமல் நாம் தங்கத்தை நம்ம வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளோட கல்யாணம் மற்றும் சுப காரியங்களுக்காக சிறிது சிறிதாக சேர்த்து வைப்போம். ஆனால் திடீர்னு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய செலவு காரணமாக நாம் அந்த நகையை அடகு வைக்க நேரிடும். இதனால் தங்க நகையை அடகு வைத்தது நம் மனதில் ஒரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த நகையை மீண்டும் அடகு வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். தங்கத்தின் மீதுள்ள தோஷத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க, நீங்கள் அடகுக்கு வச்ச நகையை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புதிதாக வாங்கிய தங்க நகையை ஒரு வெள்ளை துணியில் சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கிற உப்பு வைக்கிற பாத்திரத்தில் புதைச்சி வைங்க. அதுக்கப்புறம் அந்த தங்க நகையை எடுத்து பூஜை அறையில் வச்சு இப்போ நான் சொல்கிற ஸ்வர்ண மந்திரத்தை சொல்லும்போது தங்கத்தின் மீது இருக்கிற தோஷம் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு உங்களோட நகை மீண்டும் அடகுக்கு செல்லாமல் இருக்கும். அது என்ன மந்திரம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓம் ஐம் ஸ்ரீம் 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 ஸ்வர்ண ஆகர்ஷண தேவ் ஐ ரட்சிப்பாய். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.